உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணோம். சோ அது இல்லனா நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படினு சொல்லுவாங்க. இவங்க அந்த பெட் வந்து ப்ராப்பரா அந்த பெட்ஷீட் போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 4 கார்னர்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சுருக்கம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார் அதுக்கு தான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. கொடையை எடுத்து போனேன், வெளியில போய் நனைஞ்சு வருது, கீழே உள்ள எடுத்து வைக்கணும், கீழே தனியாக ஆயிடுது. ஏன் கொடையை நனையாத எடுத்து வரக்கூடாதா? அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்றவங்க கீழே சிந்துவாங்க. நான் வந்து அவங்க எங்கெங்க சிந்துறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க போன பிறகு அதை நான் பொறுக்கி எடுக்கணும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். அது டே டு டே இஷ்யூவா இருக்கு. ஸோ அதீத சுத்தம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், அதீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், அதில் டார்ச்சர் ஆகக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் இன்னொரு பக்கமா இருக்காங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம். பார்த்து படாது படாது படாது. சப்போஸ் இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம். நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. இந்த பெட்ஷீட் வந்து பெட்ல இப்படி இருந்தாவே செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. இது மட்டும் இங்க இருந்துச்சு அன்னைக்கு ரணகலாம் ஆயிடும் எங்க வீடு. அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க? இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் எங்க வச்சிருக்கீங்க? ஃப்ரூட்ஸ் கூட இது மரத்துல இருக்கணும். ஏன் இங்க வந்துச்சு? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஹால்ல தான் நாங்க வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். 2 பேருமே வர்க்கிங் தான். இவர் இந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த லேப்டாப் ஸ்டாண்ட் போட்டு ஒர்க் பண்ணுவாரு தான். அது என்னவோ தெரியல, அது அப்படியே தான் இருக்கும். நான் உட்கார இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். அதுக்கு வந்து ரிப்பீட்டடா திட்டிட்டே இருப்பாரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்கிறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேப்டாப் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். மூவ் ஆகுறப்ப என்ன ஆகும், அந்த ஸ்டாண்டோட சேர்ந்து அந்த ஷீட்டும் அப்படியே மூவ் ஆகும். அதானே உலக வழக்கம். சரி இப்படி வருதுல, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இப்ப பாருங்க, இப்படி இப்ப போயிருச்சு, எந்திரிக்கையில இப்படி பண்ணிடுறோம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அது அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல என்ன சட்டைனா கசங்க தானே செய்யும். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சார் ஆக்சுவலி டேபிள்ல இவ்ளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃபுல்லாக திணிச்சு வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதுக்குமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஐயா அவங்க சொல்றது நம்பாதீங்க, அவ்வளவும் போய். ஸோ உங்களுக்குன்னு அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆளுங்க, என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்க. ஆக்சுவலா இதுல எல்லாம் எப்படி நீங்க சுத்தம் பார்க்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னவெல்லாம் இருக்கு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. நார்மலா வந்து தாப்பால் போடுறோம். இப்போ நீங்க வீட்டுக்கு போய் தாப்பால் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போடக்கூடாது. அந்த தாப்பால் வந்து இப்படி தான் போடணும். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? இப்போ நான் போட்டுட்டு போறேன்னா திரும்ப வந்து அந்த தாப்பால் எடுத்து வைப்பாங்க. அந்த பக்கத்துல நிறைய டஸ்ட் இருக்கும் சார். ஆக்சுவலா கழுத புடிச்சு முடுக்குற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? இப்போ நீங்க சொல்ற 2 பேருமே டாக்டர்ஸ் தான் இல்லையா? இப்போ அவங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கா? என்ன ரொம்ப மினிமல் சார். ஐயோ காட்டி கொடுத்தானே கங்காளி. இவங்க அந்த பெட் வந்து ப்ராப்பரா அந்த பெட்ஷீட் போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 4 கார்னர்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சுருக்கம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படா முடியும்? அவர் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து அவர் தூங்கிடுவார் சார், அவர் படுத்துவார். நம்மளோடதையும் சேர்த்து எடுக்கும்போது அது ஒரு ஃபோல்ட் ஆகுதா, அது படுக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது சார். நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல, நீட்டா தூங்குறதுனா என்னது? இசட் மாதிரி படுக்க கூடாது சார். ஐயா இது பொம்பளையே இல்லப்பா. இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும். என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு சார். அதுக்கு தான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. அங்கதான் பாபம் உள்ள. அதாவது நீ படுத்த இடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் படுத்தது எப்படி இருக்கு பாத்தியா? நீங்க நைட்டு தூங்குவீங்களா, சும்மா சேர் போட்டு உட்கார்ந்திருப்பீங்களா? எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் மரியாதை. இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா ஒரு மூலையில ஒரு சின்ன தூசி இருந்தா அந்த தூசியால அவங்க சைக்காகி அதுவே அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருந்து அந்த கோவத்தை என்கிட்ட கேட்பாங்க. லூசுரா, லூஸ் இல்லனே, மென்டல். இப்போ இதெல்லாம் வீடியோ கால் பேசல, அதெல்லாம் பார்த்துட்டா வீடியோ கால் பேசல புருஷனை பார்க்க வேண்டியதானமா? என்னமா யாரை பார்த்தாலுமே பின்னாலே பாக்குறீங்க? ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். இதெல்லாம் தப்பியா? அது ஏன்னா வந்த உடனே சாவி இப்படி தூக்கி எறிவாங்க சார். ஏன் அதை கீ போடுற இடத்துல போடலாம்ல, ஏன் அப்படி கீழே போடணும், அப்படி ஆரம்பிக்கிறது தான் சார். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற, மரியாதை எங்க இருந்து ஓடிடு.
நான் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னா என்னோட மேனேஜர் வந்து என்ன ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாருன்னு சொல்லி நான் வந்து என்னை அங்கே போனால் நான் வந்து என்னோட ஃபேக்கா ஒரு மாதிரி ஒரு டீசெண்டாக இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வந்த உடனே வந்து ஓகே மனைவி இருப்பா போன உடனே சாவி வந்து நம்ம பத்திரமா வைக்கணும், ஹெல்மெட் இந்த இடத்துல வைக்கணும், அந்த தாட் வந்துட்டாலே அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது சார். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. நம்ம ரோட்ல நடப்போம் சார், நானுமே ரொம்ப கான்ஷியஸா ட்ரை பண்ணுவேன். அந்த ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு எப்படியும் அழுக்காயிடும் சார். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நான் பயத்தினால அழுக்காகுதா இல்ல பண்ணக்கூடாதுன்றதுனால ஆகுதான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து எங்க போனாலுமே சரி சார், அவரோட அந்த ஷூ கூட அது அழுக்காகாது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஜாலியா மனைவியை கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா நடக்க வேண்டியதானே. அதாவது வாழ்வினுடைய எல்லா அழகான சூழலையும் நீங்க சுத்தங்கிற ஒண்ண வச்சே க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏய் சாரி கடுங்கரா நீயுமாடா. கால் மிதியே மிதிச்சுன்னு உள்ள போகிறோம். கால் மிதியை மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. சரி விவரமான பையன் நான் சொல்ல செருப்பு போட்டுட்டு கால் மிதிக்கிறாரு. அது வந்து கால் மீதி ஆக்சுவலா எதுக்கப்ப அது டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க, கால் மிதி இல்லையா. இவர் பெரிய அன்புஜல் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. இது பரவாயில்ல, ஒன்றும் நிறைய இருக்கு, கேளுங்க சொல்லுங்க. ஏய் எடுத்து குடுக்குறியாடா நீ? கொடையை எடுத்து போனேன், வெளியில போய் நனைஞ்சு வருது, கீழே உள்ள தந்து வைக்கணும், கீழே தனியாயிடுது. ஏன் கொடையை நனையாத எடுத்து வரக்கூடாதா? உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியல. கேளுங்க. இருக்கியே ஒரு வடி கட்டுன முட்டா. வேற என்ன சுத்தம்லாம் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? பெருக்குறாங்க, முடியெல்லாம் இருக்கும், அவங்க சரியாவே பெருக்க மாட்டாங்க. நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தொடப்பம் அழுக்காயிருமே, அதை என்ன பண்ணலாம்? தொடப்பம் அழுக்காயிடுது, அதுவும் சொன்னாங்க. 3 தொடப்பம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தொடப்பம். ஒரு ஏரியாக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது சார். மச்சான் போகும்டா மச்சான். என் நண்பனோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாலே நஞ்சு நாராசமாயி பிஞ்சு பீதாம்பரம் ஆகுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதா? வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல, அவங்களையும் வந்து பர்ஃபெக்ஷனா இருக்கணும், அவங்களும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது. ஒய் டார்ச்சர் மீ, ஒரே டிபிக்கல் இருக்கு. பட் நம்ம அவங்கள்ட்ட எதுவுமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது இல்ல சார். உங்க நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிரும், நீங்க எது பண்ணல அப்படி எல்லாம் பண்ணலே தெரிஞ்சிரும். குறுக்க கம்மிண்டமா பேசாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கடு கடுன்னு இருக்கும் ஃபேஸ். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அதனால தான் என்னால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் மண்டையா இல்ல மானம் பார்த்த பூமியாடா? இப்ப சுத்தம்ங்கிறது ஒரு குணம்னா விருந்தோம்பல்ங்கிறதும் முக்கியமான குணம்ல. கண்டிப்பா. மறுபடியும் மூலம் சொல்லுங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் வருவாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்குக்கு பின்னாடி நான் நிப்பேன். இது ரொம்ப அதையாண்டா இங்க சொல்ற, போய் போடா. இப்படி துண்ட தங்கச்சி எடுத்து கீழே போட்டா அப்படின்னா நான் போய் அதை எடுத்து கரெக்ட் பண்ணுவேன். அப்படி கூடயே போற மாதிரி இருக்கும் நான், ஏன்னா வந்து நான் திட்டு வாங்கணுமே அப்படின்னு. எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா? அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்றவங்க கீழே சிந்துவாங்க. நான் வந்து அவங்க எங்கெங்க சிந்துறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க போன பிறகு அதை நான் பொறுக்கி எடுக்கணும். வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பார்ப்போம். அது இல்லாமல் அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்ல தான் தண்ணி வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த வீடு அதீத சுத்தமா இருக்கதே ஒரு மிரட்சியை சில நேரத்தில் ஏற்படுத்தும்ல. அரவணை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அரவணைப்பது கோவிலா, சுத்தமாக இருப்பது கோவிலா? ஆக்சுவலா ஓவர் சுத்தம் வழியாக ஒரு சின்ன மிரட்சியை உண்டு பண்ணுகிறீர்களா? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறா. உறவினருக்கு ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட் அந்த மாதிரி இருக்கலாம் சார், அது நமக்கு தெரியும். அந்த பொண்ணு மேல பழி போடாதீங்க, காக்க அழுகிடும். அவங்க வந்து சப்போஸ் நம்ம வீட்டு பாத்திரத்துல அப்படி குடிச்சிட்டாங்கன்னா, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் எல்லாம் எச்சி பண்ணி குடிப்பாங்க, ஸ்மோக் பண்றவன் குடிகாரன். டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கற? விட்டா பேசிக்கிட்டே போல இருக்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவனை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணல, தம்பி கண்ணாடி போட்ட தம்பி ட்ரீட் பண்றது எப்படின்னா அவன் குடியாரன், அவன் வீட்டுக்குள் ஒரு தீண்டாமையை கொண்டு வரீங்களா? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அதை நாங்க தீண்டாமையே பார்க்கல சார், ஒரு ஹைஜீன் நடைமுறையா தான் சார் பார்க்கறோம். இல்ல பழைய தீண்டாமைக்கு அந்த பேர் வச்சாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு அவங்க கூட ஒன்று யோசிக்கலாம், இவன் எதுவும் குடிப்பான் போல் இருக்கு, நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு ஓகேயா? இல்ல சார். ஏன் உங்களுக்கு அது ஓகே இல்ல? அது ஏதோ நம்மள செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கா? இருக்கு சார். ஏன் உங்களை செப்பரேட் பண்ணையில மட்டும் வலிக்குது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நம்ம நீட்டா தானே இருக்கோம், ஏன் நமக்கு ஒரு செப்பரேட்டா இதுல குடுக்குறாங்க அப்படின்னு தோணும்ல. நானும் ஒன்ன மாதிரி தானே, அதே தானே மற்றவங்களுக்கு தோணும். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? முன்னால அவனு சொல்லுவாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. அதீத சுத்தம் பார்க்கின் சுற்றம் இல்லை. 1000 சொல்லு, பழசு தான், புதுசு தான்.